ஸ்ரீ குருபியோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. கீதை கூறும் யோகங்கள் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையை உபதேசம் பண்ணுறார் அர்ஜுனனுக்கு. அதில் அந்த முதல் சாப்டருக்கு விஷாத யோகம் அப்படின்னு பெயரிட்டிருக்கு. அதாவது விஷாதம் அப்படின்னா மனக்குழப்பம், அதுதான் இந்த அத்தியாயத்துக்கு பெயராக இருக்கு. சரி, என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மனக்குழப்பம் அவனுக்கு வந்ததுனால கிளியர் பண்ணுற டவுட்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுதான், அர்ஜுனனுக்கு அந்த ஆத்மா பரமாத்மாவோட ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு அவனால் வர முடிஞ்சுது. எப்போவுமே சொல்கிறா இல்லையா, குழம்பின இதில் தான் தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாள். எதுவுமே ஒரு குழப்பினாதான் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாள். இத்தனைக்கும் அர்ஜுனனை நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேரோட சண்டை போட்டிருக்கான், விஜயன்னே பேர் வாங்கியிருக்கான். அப்பெல்லாம் அவனுக்கு இந்த மாதிரி மனக்குழப்பம் எல்லாம் வந்ததே இல்லை. இந்த குருக்ஷேத்திரத்தில் வாரில் நடக்க போகிற முதல் யுத்தத்தில் முதல் நாளில் தனக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய பீஷ்ம பிதாமக, துரோணர், தங்களுடைய சகோதரர்கள் இவர்களெல்லாம் பார்த்துட்டு மனசு குழம்பி போயிடுறான். அப்போது அவன் சொல்கிறான், இப்படி எல்லாரையும் என்னுடைய தாத்தாவாக இருக்கக்கூடியவரையும், என்னுடைய குருவாக இருக்கக்கூடியவன், என்னுடைய ஆச்சாரியாராக இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்களையும் அழித்து அதில் கிடைக்கக்கூடிய வெற்றியை நான் ரூல் பண்ணுறதில்ல, என்ன பிரயோஜனம்? அதுக்கு பதிலாக நான் பிச்சை எடுக்கிறதே மேல் அப்படின்னு அர்ஜுனனுக்கு ஒரு டவுட் வருது, ஒரு மனக்குழப்பம் வருது. அதுதான் என்ன ஆகுது அப்படின்னா, இது என்ன தெரியறது, அவனுடைய மனசு பக்குவப்பட்டு அந்த கணிஞ்சு வரக்கூடிய நிலைமையில இல்லை. மனசு பக்குவப்படாத நிலைமையில் இருக்கிற போச்சே தான் இந்த மாதிரி மனக்குழப்பங்கள்லாம் வருது. அப்போது என்ன சொல்லுவாங்க, இதுவரையிலும் இது அஹிம்சையா, இது ஹிம்சையா, நம்ம பண்ணுறது தர்மமா அதர்மமா அப்படின்லாம் பார்க்காத அர்ஜுனன் தன்னுடைய பராக்கிரமத்தை மட்டுமே நம்பி சண்டை போட்டவன் இப்போ எல்லாரையும் பார்த்துட்டு, குருக்ஷேத்திர வாரில் அத்தனை பேரையும் பார்த்துட்டு, நம்ம மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு அஜ்ஞான அட்டாச்மெண்ட், அப்படிங்கிற ஒரு பந்த பாசத்தில் ஒரு அசட்டு விரக்தி வரும்போச்சே, என்னால் எப்படி சண்டை போட முடியும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு மனசு வருது. அப்போது இந்த மாதிரி மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் பகவான் உபதேசம் பண்ணுறது தான் நம்மளுக்கு பகவத்கீதையாக இருக்கு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த குழப்பம் ஆக்சுவலி பகவான் ஆரம்பிக்கிறதே அப்படிதான். இந்த மனக்குழப்பம் வந்தால்தான் நீ நிவர்த்தி மார்க்கத்துக்கு போக முடியும். ஸோ இப்போ நீ இருக்கிற ஸ்டேஜ் பிரவருத்தி மார்க்கம். நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் தான் சொன்னேன், நம்மளுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 2 மார்க்கங்கள், பிரவருத்தி மார்க்கம், நிவர்த்தி மார்க்கம். பிரவர்த்தி மார்க்கங்கிறது இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்ம கர்மானுஷ்டானங்களை பண்ணிட்டு நல்ல விதமாக வாழ்க்கையை நடத்துறது. இதனால் வரையிலும் அந்த அர்ஜுனன் தன்னுடைய இது எத்தனையோ பராக்கிரமத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய வெற்றி அடைஞ்சிருக்கான். ஆனால் இன்னைக்கு கை நடுங்கிறது, மனக்குழப்பம் ஏற்படுறது. அப்போது அந்த மனக்குழப்பம் ஏற்படுற போச்சே, பகவான் அட்வைஸ் அவனுக்கு பண்ணுற போச்சே, அவனை நிவர்த்தி மார்க்கத்தில் பரமாத்மாவோட ஐக்கியமாகக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவனை கொண்டு வரார். அதனால தான் இந்த பகவத்கீதையில் இந்த தத்துவங்களை எல்லாம் சொல்கிறார். கிருஷ்ணரே பார்த்தீங்கன்னா சுபத்ராவோட கல்யாணம்ல திருட்டுத்தனமாக பண்ணி, எத்தனையோ கோல்மால்லாம் பண்ணி தர்மத்தை நிலைநாட்டணுங்கிறது தான் அவருடைய ஒரே குறிக்கோளாக இருந்தது. ஆனால் இந்த குருக்ஷேத்திர வாரில் அந்த அட்வைஸ் பகவத்கீதையோடைய உபதேசமாக வரவர்களும் கிருஷ்ணர் எந்த காலத்திலையும் பாண்டவர்களுக்கு ஒரு அட்வைஸ்ன்னு பண்ணினதில்லை, சொல்லுவார் அவ்வளோதான். ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுப்பாரு, இல்லாட்டி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பாரு. ஒரு அட்வைஸுங்கிறது அந்த மனக்குழப்பம் ஏற்பட்டு நம்ம மனுஷா அப்படிங்கிற அந்த பந்த பாசத்தில் அவன் விழறம் போச்சே தான் இவனை பிரவருத்தி மார்க்கத்தில் இருந்து நிவர்த்தி மார்க்கம் பண்ணி சித்த சுத்தி அடையணும் அப்படிங்கிறது தான் அந்த நிவர்த்தி மார்க்கத்தினுடைய ஒரு கொள்கையாக இருக்கிறத பகவான் கிருஷ்ணர்
வேதத்தினுடைய மூலாதாரமே தானே பகவான் தானே, பரமாத்மா தானே. அவர் வாயால் நம்ம சொல்கிறோம் போச்சே, நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஐயா அவனுக்கு ஜாதகப்படி யோக காலம் வந்துடுத்துறா, நல்ல யோக நிலைமை அவனுக்கு வந்துடுத்துறா அப்படிங்கிறான் இல்லையா. என்னது யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அந்த எல்லா பிளானட்ஸும் அவனுக்கு நல்லது பண்ணுறது அப்படின்னா ஜாயின் ஆகுது. அதுதான் இந்த நிவர்த்தி அப்படிங்கிறது. என்னன்னா பகவானோட ஜாயின் ஆகுது. அந்த யோக நிலைக்கு, அந்த நிவர்த்தி மார்க்கத்துக்கு அந்த அர்ஜுனனை கொண்டு போகிறதுனால தான் முதல் யோகமாக இந்த விஷாத யோகத்தை பகவான் சொல்லியிருக்கார். அல்டிமேட்டாக அதில் பிரவர்த்தி மார்க்கத்தையும் நிவர்த்தி மார்க்கத்தையும் பகவான் கொண்டு வரார். அவன் அர்ஜுனன் மனக்குழப்பத்தை கிளியர் பண்ணி அவனை பரமாத்மாவோட ஐக்கியமாக்கிறதுக்கு, தர்மத்தை நிலை நிறுத்துறதுக்கு ஒரு வழி வகுக்கிறார் அப்படின்னு இந்த கீதை கூறும் யோகங்களில் பகவான் இந்த பிரவர்த்தி மார்க்கத்தையும் நிவர்த்தி மார்க்கத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு பெரியவா சொல்கிறார்.